இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான குஜராத்தி டிஷ் பான்கி. இது வந்து நம்ம இலவடாலாம் செய்வோம் இல்லையா, கொஞ்சம் அந்த மாதிரி தான். ஒரு கப்பு அரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் இஞ்சி பச்சை மிளகா மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று சுற்றிட்டு சேர்த்துருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் நெசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அரை கப்பு தயிர் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துட்டு, கொத்தமல்லியும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவு தண்ணி வேண்டியிருக்கும். மாவு தண்ணியாக வச்சுக்கோங்க, கட்டியாக இருந்தால் வேகாது. இந்த பதத்துக்கு கரைச்ச அப்புறமா ஒரு அரை மணி நேரம் வெளியில் இருக்கட்டும். இப்போ வந்து வாழை இலையை சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு தோசைக்கல் மேலே வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சின்ன கரண்டி மாவு இந்த மாதிரி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இன்னொரு இலையால் மூடிட்டு கரண்டியால் கொஞ்சம் இப்படி அழுத்தி விட்டு கொடுங்க. ஒரு 1 நிமிஷம் பொறுத்து திருப்பி போட்டு கொடுங்க. 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்தோடனே எடுத்துருங்க. இலை வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். இலையோடைய சர்வ் பண்ணலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தனியாக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். சட்னியோட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.